சேதமின்றி நம்மை காப்பவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த அக்கினி சூளைக்கு முன்பாக அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சிலையை வணங்காத எல்லாரையுமே அக்கினிக்குள்ள போடப்படும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. உடனே இவர்கள் இல்ல இல்ல நாங்க இந்த அக்கினிக்குள்ள போட்டா கூட பரவாயில்ல, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காமற் போனாலும் நாங்க இதெல்லாம் வணங்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர்களை கொண்டு போய் அந்த தீக்குள்ள போறவங்க அந்த வெப்பம் தாங்க முடியாம நிறைய பேர் செத்து விடுறாங்க. கொண்டு போறவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, தீக்கு உள்ள விழப்போறவங்களுக்கு என்ன நிலைமை? அந்த தீயினுடைய வெப்பம் தாங்காம அப்படியே கீழே விழுந்து செத்து போறாங்க அப்படின்னா, நான் நம்புறேன் அந்த தீக்குள்ள போட்ட அடுத்த 2-3 நிமிஷத்துக்குள்ள அவ்வளவுதான், அவங்களுடைய உடம்பு முழுவதும் எரிந்து சாம்பலாக போகிறது. ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது, இல்ல அந்த ராஜாக்களும் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. அந்த தீக்குள்ள போட்டவர்கள் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறார்கள், உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வந்ததற்கு பிறகு வேதம் சொல்லுது, அவருடைய முடி கூட கருகி போகலையாம். முடி கூட கருகி போகல, ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லை. அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்டானது நம்முடைய உடம்புலயே ரொம்ப சீக்கிரமா தீயில எரிகிறது என்ன அப்படின்னா இந்த முடிதான். நம்முடைய சரீரத்துல வேற எல்லா அவயவம் கூட பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் எடுத்து தான் எரியும். ஆனா இருக்கிற அவயவத்திலேயே இந்த முடி பாத்தீங்க அப்படின்னா தீய நீங்க பக்கத்துல அதனுடைய சமீபத்துல கொண்டு போக பாத்தீங்கன்னா அந்த லைட்டா அடிச்சாலே உடனே கருகிரும். நம்ம நிறைய பேர் சின்ன வயசுல விளையாடுவாங்க பாருங்களேன், இந்த மெழுகுவர்த்தியை எடுத்து வச்சு தீயில காமிச்சு தன்னுடைய முடியை காமிச்சு அந்த நாத்தத்தை நிறைய பேர் பாரு எரிஞ்சிருச்சு கொண்டு போறதுக்கு முன்னாடி எரிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம விளையாடுவோம். அப்போ நம்முடைய சரீரத்திலேயே தீ பக்கத்துல போனா கூட கருகி போகிற முடி கூட வேதம் சொல்லுது, கரெக்டா அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லுது, அவருடைய முடி கூட கருகி போகல. ஏன் அந்த வார்த்தையை அங்க ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாருன்னா, ஒரு சோதனையான பாதைக்குள்ள ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாமே நான் இழந்துருவோம் போல தெரியுது பாஸ்டர், இந்த சோதனைக்குள்ள நான் போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாத்தையும் நான் இழந்துதான் வருவேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க இழந்து கொண்டே இருக்கலாம். இந்த சோதனை வந்ததுக்கு அப்புறம் பாருங்க பாஸ்டர், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், எல்லாம் இழந்து ஒன்னொன்னா போயிட்டு இருக்குது. இல்ல 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 இல்ல, யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கண்களுக்கும் அவன் இழந்தது மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு. எல்லாம் இழந்துட்டேன். மனைவியினுடைய கண்களுக்கு எல்லாம் இழந்த மாதிரி தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா திரும்பி அந்த சோதனையினுடைய நாட்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க திரும்பி பார்த்தா ஒண்ணு கூட இழக்கல, எக்ஸ்ட்ரா பெற்றுக்கொண்டாங்களே தவிர எதையுமே இழக்கல. நான் இன்றைக்கு ஆராதனை வேளையில இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர், நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது, குறிப்பிட்ட இந்த பலவீனத்திற்குள்ளாக இல்லைன்னா இந்த சோதனைக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது நீங்க ஒன்னொன்னா இழந்தது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். என் பலம் எல்லாம் இழந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர், என்னுடைய மரியாதையெல்லாம் நான் இழந்து போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என்னமோ தெரியல, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னொன்னா என் கைவிட்டு போகுது, எல்லாமே என் கைவிட்டு போகுது, எல்லாத்தையும் நான் இழந்துருவோம் போல, கடைசியில ஒன்னும் இல்லாம நான் நின்றுவேனா, இந்த பிரச்சனை முடியும் போது எதுவுமே என் கையில இருக்காதோ. இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒன்ன கூட இழக்க மாட்டேன். இந்த சோதனையினுடைய காலம் முடியும் போது எதையுமே நீ இழக்க மாட்டேன். அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு தான் அவர் நினைச்சார். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆண்டவர் அந்த சூழ்நிலை அவனை தள்ளினார். 40 ஆண்டுகள் அந்த சோதனையினுடைய காலம். அவனுடைய மனசு என்ன நினைக்குது அப்படின்னா, எகிப்துல இருந்த பெரிய மரியாதையை நான் இழந்துட்டேன், அங்க இருந்த அழகை நான் இழந்துட்டேன், அங்க ஒரு பெரிய கட்டடத்துக்குள்ள இருந்தான், இங்க பாத்தீங்க அப்படின்னா வனாந்திரத்துல ஆடுகளை மேய்க்கிறான், இங்க வெயில், அவனுடைய எல்லாமே மாறிடுச்சு.
40 ஆண்டுல அவனுடைய கேரக்டர், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் 40 ஆண்டுகள் தாண்டி திரும்ப அவனை சந்திக்கிறார். அவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, நான் வரல, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவரே, நான் என்னத்தை இனி போய் சொல்லுவேன்? அந்த ஜனங்களுக்கு நான் எப்படி தலைவனா இருப்பேன்? நான் அங்கேயே இருக்கும்போது ஒருவேளை நீர் என்னை தலைவனா மாத்திருந்தா கூட நான் தலைவனா இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கும்போது எல்லாமே என் கையில இருந்துச்சு இல்ல, எங்கிட்ட தைரியம் இருந்துச்சு, எங்கிட்ட ஆள்பலம் இருந்துச்சு, நான் அந்த ராஜ அரண்மனையிலே நான் இருந்தேன். ஆனா இப்போ எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. இப்போ எனக்கு ஒன்னே ஒண்ணு மிச்சம், திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன். அது அவனை குறிச்சு அவனுக்கு ஒரு ஃபீல். எனக்கு எதுவுமே இல்லை, ஜனங்களை நடத்தக்கூடிய எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் அவனை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி, நீ எதையுமே இழக்கல, நீ அந்த 40 வருஷத்துல இன்னும் நிறைய கற்றுக்கொண்ட. மோசே ரொம்ப கோபக்காரனான மனுஷன். ஆனா வேதம் சொல்லுது, மோசையை போல சார்ந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்ற அளவுக்கு ஆண்டவர் அவனை 40 ஆண்டுகள்ல அழகா பாதுகாத்து கொண்டு வந்துட்டாரு. அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் அந்த குறிப்பிட்ட அந்த சோதனையினுடைய காலங்கள், உங்களை உருவாக்குற அந்த காலங்கள், இந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கிற அந்த காலங்கள் முடிஞ்சதற்கு பிறகு உங்களிலே ஒன்றும் சேதம் படாது. நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் 2 மடங்கு திரும்ப பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள்.